நடிகர் விஜயா அறிக்கை விடுத்திருக்காரு. அது சம்பந்தமா இன்னைக்கு கோவையில் பல்வேறு இடங்களில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. நாங்கள் யாரா இருந்தாலும் சிஏ பற்றினுடைய உண்மை நிலையை நாங்கள் விளக்குகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோரிக்கை, திறந்த மனதோடு நீங்கள் அதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். எடுத்தோன்னே எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் எதிர்க்காதீங்க. பாருங்க உள்ள என்னென்னவெல்லாம் அந்த சட்டம் சொல்கிறது, யாருக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற புரிஞ்சுட்டு நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறோம். அதாவது சில சட்டங்கள் எல்லாம் இந்தியாவிற்கு பொதுவான சட்டங்கள். அந்த சட்டத்தை நான் ஒரு மாநிலத்தில் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்கிறதே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேன், மாநில அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. கோயம்புத்தூர் பகுதியில் உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. நீங்கள் எல்லாம் வாக்களித்தீர்களேன்னு சொல்லிட்டு அந்த பொள்ளாச்சியில் இருந்துட்டு அவர் பேசுறது யாருக்கிட்ட? அவருக்கு எதிராக வாக்களிச்சவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. 10 எம்எல்ஏ இருக்காங்க, இங்க உங்களுக்கு எதிராக இருக்காங்க. நாங்க சொல்லாமா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற விட மாட்டோம்னு நாங்க சொன்னா அது நீங்க ஒத்துக்குவீங்களா? இது அடிப்படை புரிதல். மாநில அரசு திட்டங்களுக்கு மத்திய அரசு ஸ்டிக்கர் விட்டது, வீடு கட்டும் திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அரசு திட்டங்களுக்கு தான் மத்திய அரசு ஸ்டிக்கர் விட சொல்லியிருந்தாரு. ஆமா, ஸ்டிக்கர் தானே ஒட்டுறாங்க. நான் தான் பட்ஜெட்ல வெளியில வந்தோன்னே சொன்னேன். மாநில அரசு திட்டங்கள் அதாவது பிஎம் அதாவது வீடு கட்டுறதுக்கு ஏங்க நாங்க அவ்வளவு ஏங்க போறீங்க? இன்னைக்கு நான் சொல்றேங்க, இன்னைக்கு காலையில மாநிலத்தோட முதலமைச்சர் மின்னணு சந்தை வாயிலாக விவசாயிகள் உங்கள் பொருட்களை விற்றுக்கொள்ளலாங்கிறாரு. அது என்ன திட்டம்? அது மத்திய அரசாங்கத்தோட திட்டம். நாம் அப்படிங்கிற திட்டம் முதன்முறையாக நான் எம்எல்ஏ ஆன போது முதல் பேச்சிலேயே நாம் திட்டத்தை பற்றி சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறேன். அதை இன்னைக்கு ஏதோ புதுசாக அறிவிப்பு கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க. நன்றிங்க. ஓபிஎஸ் இரட்டை இலையில இரட்டை இலை சின்னத்துல ஓபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணி சம்பந்தமா அதுக்கப்புறம் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இரட்டை இலை சின்னத்துல நாங்க போட்டிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. அதை பத்தி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அதான் எனக்கு தெரியலீங்க, நான் அதை பார்க்கலீங்களே. நான் காலையிலேருந்து இது மாதிரி ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கிறேங்க, பார்க்கலீங்க. 2 வார்த்தை பேசுறேன். இது அதுல இருந்து உங்களுக்கு வேண்டி நான் 2 வார்த்தை என்ன பேசுறது, நான் பார்க்கல.